ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் வேர்ல்டு. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் தேர்ட் டெஸ்ட் ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ இன்னைக்கு செகண்ட் டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம் 49 பேர் சப்ஸ்கிரைப் வந்துருச்சுண்டு. ஸோ அந்த 50 வரணும்னு சொல்லியிருந்தோம். அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 50 வந்துருச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த லவ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து சொல்லியிருந்த மாதிரி தான் காப்பா டெஸ்ட்னாலே ஓகே, நம்மளுக்கு நிறைய ஹைப்லாம் இருந்துச்சு. டிராவிஸ் ஹெட் வந்து 3 இன்னிங்ஸ் டக்அவுட் ஆயிருக்காரு, அப்படி இப்படி எல்லாமே சொல்லியிருந்தோம். பட் நடந்தது ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணோம், பவுலிங் சூஸ் பண்ணோம். நல்ல முடிவாக தான் இருந்துச்சு. 12 ஓவர் போட்டோம். 12 ஓவருக்கு அவங்க பேட்டிங் விளாண்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் மழை பெஞ்சு டோட்டலாக அன்னைக்கு ஒன் டே ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு செகண்ட் டே ஸ்டார்டிங்கில் நல்லாவே போட்டிருந்தோம். ஒரு 80க்கு பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ 80 for 3 இருக்கப்ப நல்லாவே இருந்துச்சு. ஸ்மித்தும் டிராவிஸ் ஹெட்டும் இருந்தாங்க. ஸோ ஸ்மித்தை பொறுத்தவரைக்கும் ஃபார்மில் இல்லை. அதே டிராவிஸ் ஹெட்டும் அந்த ஸ்டேடியத்தில் 3 மேட்சும் டக் அவுட் ஆயிருக்காங்க. சந்தோஷம் இல்லை. கடைசியில் 2 பேருமே 100 ஸ்மித்தும் ஃபார்முக்கு வந்து 100 ரன் அடிச்சிட்டாரு. 101 ரனில் அவுட் ஆகிட்டா 100 ரன் அடிச்சிட்டாரு. டிராவிஸ் ஹெட்டும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்மளை எப்போ செய்வாரோ கரெக்டாக செஞ்சிடாரு. இருந்தாலும் தர மற்ற டீமோட அவர் ஆவரேஜ் 34 35. பட் நம்ம கூட பார்த்தீங்கன்னா 65 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அது மேபி நம்மள்ட்ட ஒரு லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் இல்லையோ, அதனால கூட இருக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஐபிஎல்லே பார்த்தோம், ஸ்டார்க்குக்கு அதெல்லாம் நிறையா அவுட்டாக இருக்காரு. ஸோ அதனால ரீசனான்னு தெரில. பட் வழக்கம் போல் நம்ம பார்த்தாலே எப்படி நினைப்பாருன்னு தெரில, அது மாதிரி விளாண்டாரு. ஸோ விக்கெட்டே வேறு யாருமே 3 விக்கெட்லேயும் 2 விக்கெட் பும்ரா தான் கழட்டியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஸ்மித்தையும் தூக்குனது பும்ரா தான். டிராவிஸ் எடுத்து கூட பும்ரா, அடுத்து மிச்சில் மார்ச் இருந்தார். அடுத்து மிச்சில் மார்ச்சையும் தூக்கி. ஸோ வழக்கம் போல் அவங்க டீமில் எப்படி எட்டுன்னு ஒருத்தர் பேரில் வச்சிருக்காரோ, அதே மாதிரி நம்ம டீமில் தலைச்சிறந்த பவுலராக பும்ரா மட்டும் இருந்து ஒரு 5 விக்கெட்ஸ் கழட்டிட்டாரு. ஸோ அவர் 5 விக்கெட் கழட்டோன்னா மேட்ச் இன்னும் இதாக இருந்து இப்போ கடைசியாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 7 விக்கெட்டுக்கு 400 ரன்ஸை லீட் வச்சிருக்கு. 400 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் முடியல. ஸோ நாளைக்கு தான் அவங்க ஆல் அவுட் ஆக போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் பார்க்கணும். இப்போயே 400 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் கலைஸ் கேரியும் ஸ்டார்க்கும் உள்ளே இருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்தோடனே அட்லீஸ்ட் சிராஜ் கடைசியிலே இப்போ ஒரு விக்கெட் கழட்டினாரு. அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு விக்கெட், ஆகாஷ்தீப் விக்கெட் கட்டல, ஜடேஜா ஒன்று விக்கெட் கட்டல. ஸோ மேபி நாளைக்குள்ளே இன்னொரு 50 ரன்னுக்குள்ளே நாளைக்கு ஆல் அவுட் ஆக்கிட்டு ஸோ நம்ம அடுத்து தேர்ட் டே பிடிக்கணும். பார்ப்போம். இந்த டெஸ்ட்டு ஜெயிக்க முடியல